அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் பெரிய புராணத்திலே நாயன்மார்கள் பற்றி ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மூர்க்க நாயனார் என்பவரை பற்றி பார்ப்போம். இவர் திருவேற்காடு என்னும் ஊரில் பிறந்தவர். நான் திருவேற்காடு மாரியம்மன் கோயில் பற்றி தான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். திருவேற்காடு மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறேன். திருவேற்காடு மாரியம்மனின் புகழ் எங்கும் இருந்துகிறது. ஆனால் அந்த திருவேற்காட்டிலே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதபுரீஸ்வரர் கோயில் இருக்கிறது. உமா அம்மையார் இருக்கிறார். அங்கே மூர்க்கநாயனார் ஊர் என்று இந்த புராணத்தை பார்த்த பிறகுதான் தெரிகிறது. அந்த 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த கோயில் உள்ள ஊரிலே இந்த மூர்க்கநாயனார் பிறந்திருக்கிறார். அவர் அனைத்து வசதிகளும் கொண்ட பெரும் செல்வந்தரின் மகன். ஆனால் அவர் எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் சிறுவயதிலிருந்தே அந்த வேதபுரீஸ்வரர் மேலே அன்பாகவும் பக்தியாகவும் அந்த இறைவனுக்கு தொண்டு செய்வதையே வழக்கமாகவும் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்வாராம், அவர் எந்த விதமான பற்றுதலும் இல்லையா, அதனால் நல்லா செலவு பண்ணி நல்ல வசதியானவர். வருகின்ற விளைச்சல், வேளாண்மையில் உள்ள வரும் பணம், காசு, மாடு, பசு, மாடு, பால் எல்லாவற்றையும் வைத்து என்ன செய்திருக்கிறார், தினமும் கல்யாண சாப்பாடு தான் வர்ற சிவனடியார்களுக்கெல்லாம். அந்த மாதிரி நல்ல சாப்பாடு போட்டு நல்லா அவர்களுக்கு வேண்டிய பொண்ணும் பொருளுமெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். குந்தி தின்றால் குன்றும் ஆளும் சொல்லுவாங்க. அவரே எல்லாம் வந்தோம், நல்லா வேறு எந்த விதமான பற்றுக்கோடும் இல்லை, அவருக்கு வேறு வேலையும் தெரியாது. அதனால் இதிலேயே கவனத்தை செலுத்தி இந்த சிவனடியார்களுக்கு உணவு உடைப்பதிலேயே அவர் காலத்தை போக்கினார். என் நேரம் நமச்சிவாய சிவாய நம்ம, நமச்சிவாய சிவாய நம்ம என்று சொல்லிக்கொண்டு இந்த சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டே இருந்தார். செல்வமெல்லாம் கரைந்து விட்டது. அவருக்கு கடைசி நாளில் கடைசி நிலவுடன்களை வித்த தொகையை எடுத்துக்கொண்டு, இனி இந்த ஊரில் நாம் அன்னதானம் செய்ய முடியாது, நமக்கு வேறு ஒரு வேலையும் தெரியாது, என்ன செய்யலாம் என்று அடுத்தடுத்த சிவத்தலங்களுக்கு போகலாம் என்று போனார். போன இடத்திலே அங்கே சூது விளையாடும் கூட்டங்களை பார்த்தார். ஆகா, நமக்கு சூது விளையாட தெரியுமே, நமக்கு வேறு தொழில்தான் தெரியாது, இந்த சூது விளையாட்டில் பணம் சேர்த்து அதை நாம் அடியர்களுக்கு உணவு படைக்கலாமே என்று அந்த சூது விளையாட்டை ஆரம்பித்து விட்டார். அந்த சூது விளையாட்டில் முதல் தடவை சூது விளையாடும் பொழுது விட்டு கொடுத்து விடுவார், யாராவது ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அடுத்தடுத்து வர்ற சூதுல விளையாட்டுல எல்லாம் இவர் தான் ஜெயிப்பார். ஜெயிச்சா அந்த பணத்தை தொடக்கூட மாட்டார். ஏனென்றால் சூதினால் வரும் பணம் தனக்கு ஆகாதுன்னு நினச்சி தான் தொடமாட்டார். ஆனால் சிவனடியார்களுக்கு சமைப்பவர்கள், அந்த அமுது படைப்பவர்கள் இருப்பார்களே, அவருடனே வந்தவர்கள், அவரோடே வந்திருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்ககிட்ட அந்த பணத்தை எடுத்துக்கோன்னு சொல்லிடுவார். இந்த பணத்தை எடுத்து அவர்கள் அன்றைக்கு சமையலுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கி சமைத்து எப்படி போட்டாரோ முதல்ல அதேபடியே போட்டாராம். அந்த சிவபெருமானால் அந்த சூது விளையாட்டிலும் அவ்வளவு பணம் வந்திருக்கிறது. இதே மாதிரி சூது விளையாடியே அவர் நிறைய செய்திருக்கிறார். சூது விளையாடுவது தப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் பொய் சொல்வது கூட தப்பு தான். ஆனால் ஒரு நன்மைக்காக ஒரு பொய் சொல்லலாம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதனாலே இந்த சூது விளையாடும் பொருளை நன்மைக்காக செலவழிக்கும் பொழுது அது பரவாயில்லை, ஏன்னா எனக்கு வேற ஒரு தொழிலும் தெரியாது, அதனால் இந்த சூது விளையாட்டில் வரும் பணத்தை வைத்து நான் அமுது படைக்கிறேன் சிவனடியார்களுக்கு என்று இவர் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். அந்த பொய் சொல்வது எப்படி, நம்ம பொய் சொன்னாக்க ஒருத்தனை அடிக்க வரான் கொல்ல வரான்னு வச்சுக்கிறோம், அவனை காட்டு குடிப்போமா, நமக்கு தெரியும் அவன் ஒளிஞ்சிருக்க இடம், ஆனாலும் காட்டு கொடுக்கக்கூடாது, காட்டு கொடுக்க மாட்டோம், பொய் சொல்லிடுவோம், தெரியலையே இந்த பக்கம் வந்ததா தெரியலையேன்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி
இந்த சூது விளையாட்டிலும் விளையாடுவதும் இடத்திற்கு தந்தாற் போல சூது விளையாடுவது. அதனால் வந்த பணத்தை அவர் தன்னுடைய சொந்தத்துக்காகவோ தனக்காகவோ சுயநலத்திற்காகவோ செலவழிக்கவில்லை. எல்லாம் அந்த இறையருள் பெற்ற சிவனடியார்களுக்கே அதை அமுது படைத்தார். சிவன் கோயில்களுக்கே செலவு செய்தார். அதனால் அந்த சூது விளையாட்டு என்பது அவருக்கு தோன்றவில்லை. நாம் சூதாடுகிறோமே என்ற எண்ணம் மனதில் அவருக்கு தோன்றவில்லை. இந்த சூது விளையாட்டில் அவர்கள் சில பேர் இவரே ஜெயிக்கிறாரேன்னு சொல்லிட்டு கல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. கல்லாட்டை விளையாடுறாருன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லாட்டுங்கிறது என்னன்னா, இவர் விளையாட்டில் இவரே ஜெயிச்சுட்டு வராருன்னு இவருக்கு வேண்டிய துருப்புச்சீட்டை எடுத்து ஒழித்து வைத்துக் கொள்வது. அதை ஒழிச்சு வச்சுட்டா இவர் ஜெயிக்க முடியாது. அப்படியே செஞ்சாங்கன்னு சொன்னால் இவர் கண்டுபிடிச்சிருவார். எல்லாம் அந்த சிவனருளில் கண்டுபிடிச்சு என்ன செய்வார், தன்னுடைய இடுப்பில் அந்த காலத்தில் எல்லாருமே சூரி கத்தி வச்சுருப்பாங்க. ஒரு முள் குத்திரும், ஒரு எண்ணமும் பட்டுரும், அதை எடுக்கணும்னு சொல்லி இடுப்பில் ஒரு சின்ன சூரி கத்தி மடக்கு கத்தி மடக்கி அதை வச்சுருப்பாங்க. அந்த கத்தியை அருணாக்கத்தில் தொங்க விட்டுருப்பாங்க. அது மாதிரி அந்த இழுப்பில் தொங்க விட்டுருக்க கத்தி எடுத்து முனைப்பக்கம் குத்தாமல் பின்பக்கமாக வயிற்றில் குத்துவாரான். தப்பாக விளையாடுறான் இல்லையா அவன் வயிற்றில், நீ தாண்டா வச்சுருக்க துருப்புச்சீட்டு ஒழிச்சு வச்சுருக்க எடு அப்படின்னு சொல்லி அந்த துருப்புச்சீட்டை கண்டுபிடிச்சி எடுத்து போட வச்சு ஜெயிச்சிருவாராம். அந்த மூர்க்கத்தனமாக குத்துனார் இல்லையா, அதனால தான் இவருக்கு மூர்க்கர் என்று பெயர் வந்தது. ஆனால் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் அந்த சிவனடியார்களுக்கு அன்னமிட்டு எல்லாம் சாப்பிட்ட பிறகு மிச்சம் மீதி இருக்கிறதைத்தான் அவர் சாப்பிடுவாராம். கடைசி பந்தியில் என்ன இருக்கோ எனக்கு போதும், சிவனடியார்களுக்கு எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீதி மிச்சம் இருக்கிறது மட்டும் சாப்பிட்டு அப்படியே வளர்ந்ததுனால இந்த மூர்க்கத்தனமாக இவர் குத்துனார் இல்லையா, அதனால தான் இவர் மூர்க்க நாயனார் என்று பெயர் பெற்றார். ஆனால் அவர் எங்கே சிவபதம் சேர்ந்தார் என்று தெரியவில்லை. கும்பகோணம் வரை வந்திருக்கிறார். சென்னைக்கருகில் உள்ள திருவேற்காட்டில் பிறந்தவர். சூதாட்டம் ஆடி ஆடி ஒவ்வொரு ஊராக கும்பகோணம் வரை வந்திருக்கிறார். கும்பகோணத்தில் வெகு காலம் இருந்திருக்கிறார். அந்த கும்பேஸ்வரர் கோயிலில் வெகு காலம் அன்னதானம் செய்திருக்கிறார். அதற்கப்புறமாக ஆனால் அங்கு அவருடைய சந்நிதி இருக்கிறதோ இல்லையோ, திருவேற்காட்டில் அந்த உமா மகேஸ்வரர் கோயிலில் அந்த முன்னால் இருக்கும் முதல் பகுதியிலேயே அவருடைய சந்நிதி, அவருடைய உருவச்சிலை இருக்கிறதாக இந்த புத்தகத்திலே காண்கிறேன். நான் பார்க்கவில்லை, இந்த புத்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. மூர்க்க நாயனார் என்று அவருக்கு தனி சந்நிதி போலவே அமைத்து வணங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு தனி சந்நிதியே கட்டி அவரை வணங்கி வருகிறார்கள் அதே கோவிலில் என்றும் கேள்விப்பட்டேன். ஆனால் அது உறுதியாக தெரியவில்லை. இப்போ இது அவர் அந்த உமா மகேஸ்வரர் கோவில், வேதபுரீஸ்வரர் கோவில் திருவேற்காட்டில் பிறந்தவர். அதனால் திருவேற்காட்டு கோவிலில் இவருக்கு சந்நிதி இருக்கிறது. அந்த மூர்க்க நாயனாரை பற்றி இன்று நாம் தெரிந்து கொண்டோம். நாயன்மார்கள் 63 பேர். அதில் சிலர் சிவபிரானுக்காக வேலை செய்தவர்கள், சிலர் சிவ தொண்டு செய்தவர்கள், சிலர் பாடல் பாடி பதம் பெற்றவர்கள். இவரோ அன்னம் வழங்கியே அடியவர்களுக்கு அமுது வழங்கியே இவர் சிவபதம் சேர்ந்திருக்கின்றார். இந்த கதையை இன்று நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தது என்ன என்று அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.